பட்டிமன்ற நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பட்டிமன்ற அமர்வுக்கு தலைமை பொறுப்பெடுத்து நடத்தி தருமாறு சப்பானி ஆலிம் ஜும்மா பள்ளிவாசலின் இமாமான மௌலவி அல் ஹாஃபில் எஸ்ஏ காஜா நிஜாமுத்தீன் தாவூதி அவர்களை தலைமை பொறுப்பெடுத்து நடத்தி தருமாறு எனது சார்பாகவும் மதரசாவின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் மௌலானா அல் ஹாஃபில் கே ஷேக் அப்துல் காதர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் மேடைக்கு வரும். மாணவ மாணவியர் பங்கு பெறும் பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக அருமை மாணவர் உக்காஷா அவர்கள் கிராத் ஓதி தொடங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவ லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாம் அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஸதகல்லாஹுல் அலீம். இந்த பண்டிப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாணவ மாணவிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ருக்ஷானா பின்த் இஸ்மாயில், நஸ்ரின் ஃபாத்திமா பின்த் மஸ்தான், அஃபரா பின்த் ஹசன் முஹிதீன், முஹம்மது சுலைமான் இப்னு அபு பக்கர் சித்திக் பிலால் இப்னு அப்துல் அசீஸ், அப்துல் வாஹித் இப்னு முஹம்மது புகாரி ஆகியோர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மாணவ மாணவிகள் பங்கு பெறும் குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் மதரசா மாணவ மாணவர்கள் உங்களுக்கு முன்னால் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியினுடைய நடுவராக அருமை சகோதரர் மௌலானா அல் ஹாஃபில் கே ஷேக் அப்துல் காதிர் உஸ்மானி இமாம் MNH ஜும்மா பள்ளிவாசல் திருநெல்வேலி இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து நடத்தி தர இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெற்றோர்களே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வழிவிட ஆசைப்படுகின்றேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி 2 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். கிராமன் காத்திபீன் என்பதாக சொல்லப்படக்கூடிய
சங்கையான 2 எழுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வலது தோல்புஜமாக ஒரு மலக்கும் இடது தோல்புஜமாக ஒரு மலக்கும், வலது தோல்புஜமாக இருக்கக்கூடிய மலக்கு நன்மையையும் இடது தோல்புஜமாக இருக்கக்கூடிய மலக்கு தீமையையும் எழுதி கொண்டிருக்கின்றார். எல்லா நேரமும் இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இரகசியமாக பகிரங்கமாக நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளை மறுமையில் இந்த ஏடுகளை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருடைய ஏடுகளையும் அவர்களுக்கு கொடுப்பான். நாம் என்னென்ன செய்தோம் என்பதை அந்த ஏடுகளை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நாளை மறுமையில் யாருடைய கையில் வலது கையில் அந்த ஏடுகள் கொடுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய வாழ்த்தும் சன்மானமும் கிடைக்கப்பெறும். யாருக்கு இடது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவர் கேவலமும் இழிவும் அடைவார். அப்படிப்பட்ட நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, வலது கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளை வாங்கி பார்க்கக்கூடிய அந்த சாலிஹான நல்ல மக்கள் அந்த ஏடுகளை புரட்டி புரட்டி பார்ப்பார்கள். அது அவர்களுக்குரிய ஏடுதான் என்பதை அவர்கள் உறுதி செய்த பிறகு இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் ஏற்படும். இது நம்முடைய ஏடுதானா என்பதாக ஒரு சந்தேகம் ஏற்படும். காரணம், அவர்கள் செய்யாத இபாதத்துகளெல்லாம் அதில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கும். அவர் ஹஜ்ஜி செய்திருக்க மாட்டார், ஆனால் ஹஜ்ஜி செய்ததாக அந்த ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுபோன்று ஏராளமான நன்மையான காரியங்களை செய்யாத நிலையில் கூட அந்த ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்து அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், இது எனக்கு சொந்தமான ஏடுகள் கிடையாது. ஏனென்றால் நான் செய்யாத நன்மைகளெல்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது என்னுடைய ஏடு கிடையாது என்பதாக அல்லாஹுடைய சமூகத்துக்கு முன்னால் முறையிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூறுவான், இல்லை, இது உங்களுடைய ஏடுதான். நீங்கள் செய்த இபாதத்துகள் தான், வணக்க வழிபாடுகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதலான அந்த இபாதத்துடைய நன்மை என்பது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக செய்த துஆவினுடைய பலனை இந்த ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்பதாக ஹதீஸில் ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. தன்னுடைய ஏடுதான் என்பதாக சந்தேகிக்கப்படக்கூடிய அளவிற்கு நாளை மறுமையில் இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய துஆவினுடைய பலன் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் உணர முடிகின்றது. எனவே இது போன்ற மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்து பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த குழந்தைகளாக நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த மதரசாவினுடைய அசல் நோக்கமாக இருக்கின்றது. மார்க்க கல்வியை கற்றுத்தான் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளை நாம் நல்ல சாலிஹான இபாதத்துகளோடு வணக்க வழிபாடுகளோடு சிந்தனையோடு அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொண்டு ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பட்டிமன்றம் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு மஜ்லிஸ் உலமாவுடைய பொருளாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நவாப் ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாம் அவர்கள் மைதீன் ஹஸ்ரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஜாமியுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் அலி அன்வாரி ஹஸ்ரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தனை பேர்களையும் இந்த நிகழ்ச்சியின் மதரசாவின் சார்பாக வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குமாறு நடுவர் அவர்களுக்கு பணிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஸதகல்லாஹுல் அலீம்.
அருமையான மதரசத்துல் ஜன்னத்துல் ஆலியா அரபி கல்லூரி ஜன்னத்துல் அத்துவால் அரபி மதரசாவினுடைய நிறைவான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஆலிம்கள், பொதுவாக அவங்களாம் இஷாவுக்கு பிறகு தான் வருவாங்க நான் நினச்சேன். ஏன்னா இஷாலாம் தொழு வச்சுட்டு வருவாங்க, நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் பேசலாம் பார்த்தா முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் பயந்து போய் சேரை கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கிறேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு தலைப்பு, குழந்தைகளுடைய வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? வாப்பாவா அம்மாவா? இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க பெண்களே என்று பேச இருக்கிறாங்க, ஆனால் ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க ஆண்கள் தான் அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் வந்திருக்கிறாங்க. வாப்பா தான் எங்களை வளர்க்குறாங்க, எப்படி பக்குவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லை அம்மா தான். நிகழ்வில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? ஒரு காலம் இருந்தது, இப்போ உள்ள காலம் மாறிவிட்டது. எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, தெருக்கல்லில் விளையாடும் பொழுது ஏய் அந்த பெரியாப்பா வந்துடுவார், அவர் காஜாப்பாய் வந்துடுவார், மாம்டாப்பா வந்துடுவார், பெத்தாப்பா வந்துடுவார்னு பயந்து பயந்து நாங்கள்லாம் விளையாண்டோம். இப்போ அப்படிப்பட்ட விளையாட்டுகளே, கபடி கொக்கோ போன்ற விளையாட்டுகளே இல்லாமல் ஒவ்வொருத்தனும் குனிஞ்ச தலை நிமிராமல் போகிறான். போய் ஒரு கொள்ளையாவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த பைப்புக்கு தோண்டின குழியில் விழுந்துட்டான். கீழே எம்மா அப்பா அப்படின்னு சத்தம் போட்டு கடைசியில் அவனை தூக்கிறதுக்குள்ள என்ன அப்படின்னா, கண்ணை கீழே வச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்து தேய்ச்சி 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 எதில் போய் விழுந்துட்டான், குழியில் விழுந்துட்டான். இவன் பிள்ளைங்க வந்து விளையாட்டு கூட இல்லை, கெட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபோனை இப்போ நம்மளுடைய பழக்கத்தை எடுத்துக்கங்க. பிள்ளை அழுகுது, உடனே ஃபோனை கொடுத்து வெளியில் அனுப்பிடுறோம். முன்னாடி ரூபாயை கொடுத்து கெடுக்கிற பெற்றோர்கள் இருந்தாங்க, இப்போ ஃபோனை கொடுத்து கெட்டு போகிற அளவுக்கு மாறிட்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பது ஆண்கள் சரியாக வளர்க்கிறார்களா அல்லது பெண்கள் சரியாக வளர்க்கிறார்களா, அதற்கு யாருக்கு பங்கு அதிகம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை சொல்வதற்காக அருமையான நமது மதரசாவினுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பெரியவங்க வந்தால் மரியாதை என்ன செய்வோம், எஞ்சி நிற்பாங்க. இப்போ அந்த மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கமில்லாத சமுதாயமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை தீர்மானிப்பதற்காகத்தான் இங்கே நமது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பிள்ளைகளை வந்து பக்குவப்படுத்தி வளர்க்குறதும் இல்லாமல் அவங்களுக்கு தன்னுடைய தாயை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி தாயிடம் கற்றவர்கள், தந்தையிடத்திலே கற்றவர்கள் ஒழுக்கத்தை கற்று பெரிய பெரிய வழிமார்களாக சாலிகின்களாக மாறி இருக்கிறார்கள். அன்றைக்கி ஒரு பையனை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன ஸ்வாம் அப்படிங்க பார்த்தா, அஸ்ஸலாமு அலைக்குனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஸ்வாமா. அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்கிறது தான் என்னது ஷார்ட் ஃபார்மா ஸ்வாம். இதே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆள் வாசல் நின்று பயானை கேட்டுட்டு, யார் ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்கிறத கேட்டுட்டு அதே போல் சுறார 30 நன்மை வாசல் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அடுத்த இடம் கால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்காரர் தான் சலான் சொல்லியிருக்காரு. என்னங்க ஒழுங்காக நீங்கள் என்ன சலான் சொல்கிறது தான் உங்களுக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு. காலம் மாறிவிட்டது. நாட்டுக்கோழி ஒரு நேரத்தில் சாப்பிட்டோம், இப்போ என்ன சாப்பிட்றோம், பிராய்லர் கோழி. நாட்டுக்கோழி சத்து, இப்போ சாப்பிடக்கூடிய என்ன பிராய்லர் கோழி சக்கை, அதை தான் சாப்பிட்றோம். முன்னாடி சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுவோம், பாக்கு போடுவோம், அதெல்லாம் நல்ல பழக்கம். இப்போ என்ன ஆகிட்டு, அந்த மாத்திரை எடு, மஞ்சள் கலர் மாத்திரை எடு, பச்சை கலர் மாத்திரை எடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடக்கூடிய காலங்கள் வந்துட்டு. முன்னாடிலாம் வந்து எப்படின்னா, வீடுகளில் திருநை இருக்கும், அதில் உட்காந்து வயசான ஆட்கள் பேசுவாங்க, வயசான அம்மம்மார்கள் பேசுவாங்க, வாப்பம்மார்கள் பேசுவாங்க. இன்றைக்கி திருநையே இல்லை, அந்த அளவுக்கு ஆகி போயிட்டு. ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயம் அதிகமாக இருந்தது, மதரசா கம்மியாக இருந்தது. இப்போ மதரசாக்கள் நிறைய ஆகிட்டு, தக்குவா இல்லாத ஒரு சூழ்நிலை.
அதை பிள்ளைகளுக்கு முதலிலே நாம் கற்றுக் கொடுப்பது, அவர் பெரிய பெரிய டிகிரிலாம் வாங்கணும் அவசியம் இல்லை, அவர் இஹ்லாஸான முறையிலே அவரை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்விற்கு பயந்தவனாக ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அதை தீர்மானிப்பதற்கு தான் இந்த அற்புதமான ஒரு பட்டிமன்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஆரம்பமாக ஆண்கள்தான் குழந்தை வளர்ப்பிலே பெரிதும் பங்காற்றுபவர்கள் என்று பேசுவதற்காக ருக்ஸானா பிந்து இஸ்மாயில் அவர்களை அழைக்கின்றேன். அது என்னென்னா, வரும்பொழுது நம்ம கீழப்பள்ளி இமாம் சொன்னார்ல, பொருளாளரை செயலாளர் சொன்ன மாதிரி இங்கே நம்மளும் குழம்பிட்டோம். பெண்கள் தான் ஆமாம் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக முகமது சுலைமான் இப்னு அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெண்கள் தான் குழந்தை வளர்ப்பிலே பெரும் பங்காற்றுகிறார்கள் என்று பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. வாஞ்சையுடன் வான் படைத்து உருளுகின்ற உலகை படைத்த அனைத்தையும் அருளுகின்ற அல்லாஹுவின் புகழ் படித்து தூங்குகிறேன். நபிமார்களின் நாயகம், நற்குணத்தின் தாயகம், கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் நல்லடியார்களின் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி தூங்குகிறேன். நடுவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா என்ற கேள்வியை கேட்டாமதிருக்கிறார்கள். இந்த கேள்வி தேவைதானா? இதில் கேள்வி உள்ளதா என்பதே சந்தேகமாக உள்ளது. ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு குழந்தையின் வளர்ப்பில் தாயின் பங்கு மட்டுமே அதிகம் இருக்கிறது. நடுவர்களே, செடிகள் வளர தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதுபோன்றுதான் மனிதன் வளர தாய்ப்பால் அவசியம் அல்லவா? தாய்ப்பாலில் உள்ள புரதங்கள், நீர்ச்சத்துக்கள் வேறு பானங்களில் கிடைக்குமா? தாய்ப்பாலால் ஸ்டெம் செல் வளர்ச்சியும் நலன் தரும் பாக்டீரியாக்களும் அதில் நிறைந்துள்ளது என்று இன்றைய அறிவியல் ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நடுவர் அவர்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்ற பழமொழி சொல்வார்களே, உங்களுக்கு தெரியுமா? தாயின் குணத்தை குழந்தைக்குள் செலுத்தும் அந்த கருவி எது தெரியுமா? அதுதான் தாய்ப்பால். நடுவர் அவர்களே, மாட்டுப்பால் 1 லிட்டர் 40 ரூபாய் என்றால் குட்டி என்றதும் கிடைக்கும் முதல் பால் சீம்பால். அதன் விலையோ பலன் மடங்கு. அதன் அருமைதான் என்ன, அல்லது அதன் சிறப்பு தான் என்ன? நடுவர் அவர்களே, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது சீம்பால். அதை குடிக்கும் கன்று ஆரோக்கியமாக வளரும். அதுபோன்றுதான் குழந்தைகளுக்கு தாய் தரும் பாலும் அரும்பொருள். அதைத்தான் திருக்குர்ஆனில் அல் பக்கராவில் அல்லாஹ் கூறுகிறான். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 முழு ஆண்டுகள் நிரப்பமான பால் ஊட்ட வேண்டும் என்று கூறுகிறான். ஆக ஒரு நடுவர்களே, நம் உடலுக்குள் செல்லும் உணவு தான் நமது செயலை தீர்மானிக்கிறது. ஹலாலான உணவை சாப்பிடுவதால் அது நல்ல காரியங்களை செய்ய தூண்டும். ஹராமான உணவை உண்டால் அது பாவமான காரியங்களை செய்ய தூண்டும். ஆக ஒரு மனிதனுடைய உணவுக்கும் செயலுக்கும் தொடர்புகள் இருக்கிறது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு ஒரு முறை உணவாக பால் கொடுக்க விட்டது. அந்த பாலை குடித்துவிட்டு, இது என்ன சற்று சுவை அதிகமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். சமைப்பவர்கள் சொன்னார்கள், இது ஜக்காத் ஒட்டகத்தின் மூலம் கறந்த பால். நாம் தண்ணீர் கொடுத்ததால் அதற்கு சன்மானமாக இந்த பால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது விரலை வாய்க்குள் விட்டு குடித்த பால் அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு தோழர் கேட்டார், கலிபாவே, ஹராம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், வாந்தி எடுப்பதால் என்ன பயன்? அதை பிறருக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நடுவர்களே, நம் உடலுக்குள் செல்லும் உணவு ஹராமாக இருந்தால் உறுப்புகளில் செயலும் ஹராமாக தான் இருக்கும். எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாந்தி எடுத்தார்கள். தாய் கொடுத்த தாயின் பங்கு குழந்தை வளர்ப்பில் எவ்வளவோ முக்கியமானது. பல அறிஞர்கள் பெரியோர்கள் இருக்கும் இந்த சபையில் நான் பட்டிமன்றம் பேசுவது எனக்கு கிடைத்த பெருமிதம். என்றாலும் எனது தாய் எனக்கு தந்த அமுதமும் அறிவும் தான் காரணம். நடுவர் அவர்களே, பழைய பாடல் ஒன்று வைரமுத்து எழுதியிருக்கிறார். அம்மா என்றழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காது உயர்வில்லை. நான் சொல்கிறேன், அம்மா வளர்க்கவில்லை என்றால் தான் நமக்கு உயர்வில்லை. அவள்தான் ஒரு குழந்தையின் வளர்ப்பிற்கு காரணம். நடுவர்களே, பால்பாட்டிலே கூட பிடிக்க தெரியாத தந்தையோ நிலாச்சோறு ஊட்ட தெரியாத தந்தையோ காரணம் அல்ல. நமது வளர்ச்சிக்கு காரணம் தாய்தான், தாய்தான், தாய்தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையாக சொன்னார் சுலைமான்.
தாய்ப்பால் வந்து யார் கொடுக்குறாங்க? தாய்மாரால் தானே அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது. அதோட உணவும் உணர்வும் உடலும் உள்ளே போகக்கூடியது தான் வெளியில் செயலாக வரும். உமர் ரலியல்லாஹு செய்தியெல்லாம் அழகாக சொன்னார். அந்த விஷயத்தில் பெண்களுக்கு நிகர் அவர்கள்தான். இதை போன்ற சில முக்கியமான பாயிண்டை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக இல்லை இந்த பொம்பளையெல்லாம் சும்மாப்பா, ஆம்பளைகள் தான் பெஸ்ட்டு, பொம்பளையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்வதற்காக ருக்ஸானா பின் இஸ்மாயில் அவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸையதினா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்ததும் என் மனதில் பாட்டு கூறி வருகிறது, படிக்கலாமா? என்ன பாட்டுமா? நல்ல பாட்டாக இருந்தால் படி. எங்கள் வீட்டுக்கார அம்மா வேறு வரல, என்னை பற்றி வேறு பாட்டு படிக்கிறேன்னு சொன்னேன். அவங்க வந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சரி படியேன். நடுவில் பாரு நல்லா, நடுவர் அமர்ந்து உள்ளார், தலையில் கருத்துக்குள்ளா தீர்ப்பு வழங்க உள்ளார். பாட்டு எப்படி இருக்கிறது நடுவர் அவர்களே? இன்னொரு தடவை படித்தாலும் உங்களுக்கு தான் தீர்ப்பு. இதெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததில்லை, என் தந்தை கொடுத்த ஞானம். நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்குடையவர் யார் என்று பேச சொன்னார். எதிரணி தலைவர் சரியான பதில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்து பால், சோறு, நிலாச்சோறு, இடியாப்பம், ஆப்பம் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். நடுவர் அதையும் சேர்த்து சொல்லுமா? வட்லாப்பம், இடியாப்பம், என்ன நோன்பு வருதா? எல்லாருமே ஆர்டர் தான். எங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது போஸ்டர். 100 ரூபாய்க்கு ஒரு கும்பாச்சோறு 3 பேர் சாப்பிட்லாம், டோர் டெலிவரி இலவசம். ஒத்தியும் சமைக்கிறதுக்கிட்ட போவே வைக்க மாட்டான்னு போல தெரியுது. சரியா? நடுவர் அவர்களே, பால் ஒரு அருமருந்து. ஒரு தாய் தன் குழந்தைக்கு 2 வருடம் கொடுத்தால் அது குழந்தைக்கு நல்லது. ஆனால் இன்று எத்தனை பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு 2 வருடம் குடிக்கிறார்கள் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், நிலாச்சோர். அதை பற்றி சொன்ன எதிரணியினர் எந்த காலத்தில் இருக்கிறார் நடுவர் அவர்களே? இப்ப எந்த நிலாவை காட்டிக்கொண்டு சோறு ஊட்டுகிறார்கள்? நாடகம் போடுறாளாமா நிலா, அதை பார்த்துட்டு சோறு கொடுக்குறாளோ பாரு, அந்த நிலா வராளா பாரு அப்படின்னு. நிலா நிலா ஓடிவான்னு ரைம்ஸை ஃபோனில் காட்டிக்கொண்டு சோறு ஊட்டுகிறார்கள். இதை எந்த பெற்றோர்களாவது மறுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், செடிக்கு எவ்வளவு தண்ணீர் அவசியமோ அதே அளவுக்கு குழந்தைக்கு பால் அவசியமா? நடுவர் அவர்களே, உதாரணம் சூப்பர், கருத்து உண்மை. ஆனால் தண்ணி ஊற்றினா செடி வளரும். அதே மாதிரி தேவையில்லாத சில களைகளும் நச்சு செடிகள் வளருமே. அதை பிரித்து எடுக்கும் புனிதமான காரியத்தை செய்கிறது யார் தெரியுமா? தந்தை நடுவர்களே, தந்தை. தாய் கொடுக்கும் பாலில் உடம்பு வளரும், ஆனால் ஒழுக்கம் வளராது. அந்த ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பதின் பொறுப்பு தந்தையின் பொறுப்பு. தாய்ப்பால் கொடுக்காவிட்டால் கூட பசுமாட்டு பாலை கொடுத்து வளர்த்து விடலாம். ஆனால் ஒழுக்கத்தை தந்தையால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன் அருமை நாயகம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சிறந்த அன்பளிப்பு தந்தை போதிக்கும் ஒழுக்கம்தான் என்று. நடுவர் அவர்களே, இப்போது சொல்லுங்கள், குழந்தைகளின் ஒழுக்க வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தந்தைமார்கள் தானே? நிலாவில் பாட்டி வடை சுத்த கடையில் அம்மா சுட்டு நாம் வளர காரணமா? அல்லது நிலாவில் இந்த கால்கள் மிதக்கும் காலம் வரும் என்று தலைமேல் தூக்கி வைத்து தொடுவானம் தூரமில்லை என்ற பாடத்தை விளக்கிய நம் தந்தை நம் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமா? நடுவர் அவர்களே, இன்று உலகை அறிய கூகுள் மேப் வந்துவிட்டார். ஒரு குழந்தையின் முதல் கூகுள் மேப் உலக வழிகாட்டி எது தெரியுமா? தந்தையின் ஆள் காட்டி விடலாம். சும்மா அம்மா அம்மா என்று பாட்டு பாடினால் போதாது, எதிரணியினர் உண்மையை விளங்க வேண்டும். நடுவர் அவர்களே, தொழுகை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க தான் சொல்லணும். சரி விடுங்கள், நானே சொல்கிறேன். தொழுகை தடுக்கப்பட்ட காரியங்களையும் மானங்கெட்ட காரியங்களையும் செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நடுவர் அவர்களே, 7 வயதில் தொழுகுங்கள் என்று சொல்வது தந்தையின் கடமை. 10 வயதில் தொழுகை இல்லை என்றால் அடிக்க வேண்டும் என்பதும் தந்தையின் கடமை. நடுவர் அவர்களே,
நான் பட்டிமன்றம் பேச போறேன் என்று வீட்டில் சொன்னேன். அதற்கு அம்மா சொல்றாங்க, பார்த்துமா மெதுவா பேசு. இதுதான் அம்மாவின் பதில். நடுவர் அவர்களே, மெதுவா பேசினா இங்க யாருக்காவது காது கேட்குமா? நான் இவ்வளவு சத்தமா பேசி கூட அந்த பக்கம் பாருங்க தூங்குன மாதிரி உட்கார்ந்துருங்க. இதுல நானும் மெதுவா பேச ஆரம்பிச்சா குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நடுவர் அவர்களே, குழந்தைகளின் வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தந்தைதான். தாய்மார்கள் அல்ல தாய்மார்கள் என்று திருத்தமாக பதிவு செய்து என் தலைமை உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூப்பர். படன்னு பேசிட்டு போயிருக்கு. அதில் அவங்க மெதுவாக பேசுன்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எங்கெல்லாம் மெதுவாக பேசணும், எங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசணும். இருக்கிற பிறந்த வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய ஜன்னத்துல் ஆலியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய மேனாள் வரலாற்றுத்துறை பேராசிரியை டாக்டர் ஏ ஷாக்கிர்தா பேகம் MA MPhil PhD அவர்களை மதரசாவின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் சார்பாக கண்ணியத்தோடு வரவேற்கிறோம். சொல்லிக் கொடுக்கணும், எங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசணும், எங்கே சத்தத்தை குறைச்சி பேசணும். பிறந்த வீட்டில் பேசுகிற மாதிரியே புகுந்த வீட்லேயும் பேசுது. மாமி முன்னாடிலாம் என்ன செய்யக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஒரு மாமி வலிக்கு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவுடனே மருமகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போ அடுத்த வீட்டுக்கார்ட்ட சொல்கிறான், தெரியுமா செய்தி என்ன, என் மாமி அஞ்சில் கண்ணை எங்கே வச்சாந்தில்ல புதடியில் வச்சு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். எந்த பக்கம் விழுந்தான்னு கேட்டான். முத்தத்தில்ன்னு சொன்ன உடனே வீட்டுக்காரர் வந்துட்டார். வீட்டில் கொண்டு வச்சாச்சு. அப்போ அவள் சொல்கிறா, இவ தான் என்ன செஞ்சா என்ன, இப்படி கையை காட்டுறான். அதை எடு அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ஒரு பொருளை எடுக்க சொல்கிறான். எடுத்து தலைவாணி எடுத்து இப்படி வை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மருமக சொன்னாலா, உங்களுக்கு இன்னுமா விளங்கலை, மாமி கீழே விழுந்துட்டாங்க, கழுத்தில் கிடக்கிற நகை எடுத்து என் மருமகளுக்கு போடுன்னு சொல்கிறாங்க, கூமுட்டையாக இருக்கையில் அப்படின்னு சொன்னாலாம். இப்படி எந்த பாதகமாக இருந்தாலும் சாதகமாக பேசுகிற அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்க. ஆனால் எங்கேயுமே சத்தம் போட்டு பேசக்கூடாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருவோம். இஷாக்குள்ள முடிச்சிருவோம். அடுத்து பெண்கள் தான் என்று சொல்வதற்காக சித்திக் பிலால் அவர்கள் வருகிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வை புகழவர் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தூதரை புகழவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவையோரின் காணிக்கைக்காக ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவி பேசும்னு பார்த்தா அது ஏதோ பாட்டு பாடுற மாதிரி, பழசா இருந்தாலும் இது புதுச்சேரி, புக் இல்லாமல் படித்தா அது மாண்டிச்சேரின்னு ஏதோ ஒரு மாதிரியாக பேசுது. இந்த வள்ளல்ல நடுவரை பார்த்து ஒரு பாட்டுக்கு மயங்காதீர்கள் நடுவர் அவர்களே. நீ படிக்கிறாங்க, படிப்பா, பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். மாட்டிக்கிட்டு தயங்காதீர்கள் நடுவர் அவர்களே, நான் அவ்வளவுதான் சொல்வேன். சபையோர்களே, ஒரு பிள்ளையை வளர்க்க தாய் படக்கூடிய சில கஷ்டங்களை உங்களுக்கு சிந்தனையில் வைக்கின்றேன். கேட்டுட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையானு. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க நபிமார்கள் தான். ஆனால் நபிமார்களுடைய கஷ்டத்தையே கஷ்டத்தின் மீது கஷ்டம் என்று சொன்னது கிடையாது. ஆனால் ஒரு தாயுடைய கஷ்டத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவள் கஷ்டத்தோடு சுமந்தால் அவள் கஷ்டத்தோடு பெற்றெடுக்கிறாள். கஷ்டத்தின் மீது கஷ்டமாக இப்படி ஒரு விஷயத்தில் 4 இடத்தில் கஷ்டம் 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 என்று அல்லாஹ் அழுத்தி சொல்கின்றான். ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கி கஷ்டப்பட்டார், சுமந்து கஷ்டப்பட்டார் என்று குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கினார், சுமந்தார் என்று திருக்குர்ஆனில் சொல்லப்படவில்லை. தாய் என்பவள் தன் பிள்ளையை பற்றி காணும் கனவை திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் இறைவனிடம் வேண்டுகிறார்கள், இறைவா, என் வயிற்றில் இருக்கும் இவளையும் இவளது சந்ததிகளையும் ஷைத்தானை தீண்ட விடாமல் பாதுகாத்து விடு. நடுவர் அவர்களே, இந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான்.
அழுது கொண்டே பிறக்க வேண்டிய குழந்தை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் ஒரு துளி கூட அழுகாமல் பிறந்தார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் முன்னே குழந்தையின் வளர்ச்சியை என்ன தொடங்கி விடுவாளோ அவள்தான் தாய். இப்போ சொல்லுங்க நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா? என்ன கடைசியில் தான் அதை சொல்லணும், இப்பமே சொல்லிடவா? வருஷம் 2ஆம் ஞாயிறு அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1908 உட்ரோ வில்சன் அவர்களுடைய தாயின் ஞாபகமாக தொங்க வைக்கப்பட்டுள்ளது. நான் சொல்கிறேன், தாய்க்கென்று ஒரு தினம் கொண்டாடக்கூடாது, அவை ஒவ்வொரு தினமும் கொண்டாட வேண்டியவைதான். தாய் என்பவள் தன் பிள்ளையை பற்றி காணும் கனவை எங்கள் அஜிரத் ஒரு கவிதையால் சொல்லியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, கேட்டுட்டு நீங்கள் அழுதா அதுக்கு பட்டிமன்றம் பொறுப்பல்ல. யார் நான் அழுவணுமா? என்னப்பா இது, ஈராத்தர்லேருந்து என்ன ஜப்பானில் எப்படி இருக்கு கூட்டு வந்து அழுவுங்கன்னு சொல்லி என்னடைய அர்த்தம்? சரி சரி சொல்லு. தாய் என்னும் தங்க மனுஷி கருவுற்ற நாளில் இன்புற்றாள், கணம் ஏற ஏற மனம் நிறைந்தாள், கனப்பொழுதும் கவனம் வைத்தாள், சுமையை சுகம் என்றாள், எது என்றாலும் ஏற்க சம்மதித்தாள், வயிறு தடவி வரலாறு சொன்னாள், ஆணாய் பெண்ணாய் பல நினைத்தாள், என் உளறலை இலக்கியம் என்றாள், அதற்கென்று அகராதியும் படைத்தாள், சமுதாயத்திற்கின் வேண்டுகோள் தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தாயை சேயை பிரிக்காதீர்கள், இனி வரும் தாய் சேயை இணைந்தே இருக்கட்டும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு விழியோரம் கண்ணீர் கசிந்துள்ளது. தாய் என்பவள் என்னப்பா இது வம்பை இழுத்து விட்டுறோம் தெரியுதா? சொல்லுங்க. தாய் என்பவள் தன் பிள்ளைக்கு மட்டுமல்ல, ஒரு வீட்டிற்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அவள்தான். வீடு ஒரு சூரிய குடும்பம் என்றால் அதில் தாய் பூமியாக இருப்பாள். இப்போ சொல்லுங்க நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா? நீ வந்து அந்த கையால் கண்ணை குத்திடுவா போல தெரியுது, தாய் தான் சொல்லணும் போல தெரியுதா? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தாய்க்கு நபி கொடுத்த மேன்மை, அதற்கான காரணம் அவர்கள், அதாவது தாய்மார்கள் நம்மை வளர்ப்பதற்காக படுகின்ற கஷ்டங்கள் தான் காரணம். தந்தையின் பங்கு இந்த அளவு ஒரு ஹதீஸில் வலியுறுத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டி என் உரையை முடிக்கிறேன். சார்பு யார் பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு என் பக்கம் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய மதரசாவினுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேலப்பாளையத்தினுடைய மண்டல சேர்மன் கண்ணியத்திற்குரிய ஜனாபா எஸ் ஹதீஜா இக்லாம் ஃபாசிலா அவர்களை மதரசாவின் சார்பாக வரவேற்கிறோம். அதே மாதிரி ஹாஜி டிஎஸ்எம்ஓ பாதுஷா டிசிஏ அர்ஜுமா ஸ்டோர் அண்ட் ஸ்டேஷனினுடைய உரிமையாளர் திமுக நெல்லை மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் அவர்களையும் மதரசாவின் சார்பாக வரவேற்கிறோம். சார் அல்ஹம்துலில்லாஹ். சித்திக் பிலால் ரொம்ப அருமையாக பேசினார், திரும்பி மிரட்டிட்டு போயிருக்கிறார். நீங்கள் அழுதுட்டியா, தீர்ப்பை சொல்லலாம் அப்போதான் தள்ளி விட்டுருவான்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதெல்லாம் அல்ல, ஆண்கள் தான் என்பதை சொல்வதற்காக நஸ்ரீன் ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சீரியலும் சீரியலை கண்டு சீரழியும் பெண்களும் நிறைந்த இந்த உலகில் பள்ளி செல்வோம், பங்கு பெறுவோம் என்ற உறுதிமொழியோடு அமர்ந்திருக்கும் அன்னையரே, வீட்டிற்கும் நாட்டிற்கும் உழைத்து உழைத்து தேய்ந்து ஊடாய் வந்து அமர்ந்திருக்கும் தந்தையரே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தந்தையரே என்பதே என் வாதம். நான் தான் அதில் மீதம், இதுதான் நீதம், மார்க்கத்தின் நெறிபோதம். நடுவர்களே, சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா மகனை திட்டுறாங்க, மார்க் கம்மியாக எடுத்திருக்கிய, நாளைக்கு 4 மாடு வாங்கி தரேன் போய்மே அப்படின்னு திட்டுறாங்க. அதற்கு அந்த பையன் பதில் சொல்கிறான், மாட்டை நான் மட்டும் மேய்க்க முடியாது, வாம்மா சேர்ந்து மேய்க்கலாம். இது தமாஸ்காவோ டப்மாஸ்காவோ உள்ள வீடியோ. ஒரு தாயால் பிள்ளையை கூட வளர்க்க முடியலை என்று இந்த வீடியோ காட்டுதா இல்லையா? நடுவர்களே, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போன லீவில் தான் போயிருந்தேன். எங்கள் பெரியம்மா கேட்குறாங்க, நீ 5ஆம் கிளாஸ் தானே படிக்க, நீ ஃபேஸ்புக்னு ஒரு புக்கே வாங்கினியாமே, அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறாங்க. நானாக மனதில் நினைத்து கொண்டேன், பாவம் இந்த ஏழை தாய் ஏமாற்றப்பட்டு விட்டாள். உண்மைதான் நடுவர்களே,
தாய்மார்கள் இன்று பிள்ளைகளால் ஆட்டுவிக்கப்படுகிறார்களே தவிர தாய்மார்கள் இன்று பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதில்லை. ஆனால் ஒரு தந்தை கண்டிப்பானவராக வளர்ப்பில் அவரால் அதிகம் பங்காற்ற முடியும். அதனால் தான் திருக்குர்ஆனில் 75 இடங்களில் தந்தை என்ற வார்த்தை அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. அதிகம் கூறப்படுவதன் நோக்கம் தந்தையை கௌரவப்படுத்துவதற்கு அறிகுறி அல்லவா? நடுவர் அவர்களே, தாயின் துஆ அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்றெல்லாம் எதிரணியில பேசினாங்க. நான் இங்கு ஒரு ஹதீஸை பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை, ஏற்கப்பட்டுவிடும். 1. தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யும் துஆ. 2. தோழன் தன் தோழனுக்கு செய்யும் துஆ. 3. பயணத்தில் இருப்பவர்களின் துஆ. நடுவர்களே, ஒரு தந்தை தன் பிள்ளைகளின் வருங்காலம் பற்றி கேட்கும் துஆ மிகவும் விசேஷமானது. அவர்களின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. எதிரணியினர் தாயின் துஆவிற்கு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் சொன்னார்கள். நான் 3-4 கூட சொல்வேன், விரல் விட்டு எண்ணி. 1. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ நிறைவேறியது. 2. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ நிறைவேறியது. 3. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ அங்கீகரிக்கப்பட்டது. நடுவர்களே, வார இதழ் ஒன்றில் தமிழகம் புதுமை 2லும் உள்ள பெரிய பெரிய விஐபிகளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்து இந்த நிலைக்கு உயர்ந்தீர்கள்? உங்களில் உண்மையான ஹீரோ யார் என்று கேட்கப்பட்டது. அதில் பங்கு பெற்ற அனைவரும் சொன்ன வார்த்தை மை டாடி மை ஹீரோ, என் தந்தை தான் எங்களின் கதாநாயகம் என்று சொன்னார். நடுவர்களே, தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதுதான் உண்மையிலும் உண்மை. பழைய பாடலிலும் உண்டு, தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். கேட்டீர்களா? ஆணின் வளர்ச்சி அன்னையால் விளையும், அவனது அறிவு வளர்ச்சி தந்தையால் தான் முடியும். எனவே தந்தையால் தான் வளர்கிறோம், தந்தையால் தான் வளர்ச்சியும் அடைகிறோம் என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இல்லை பெண்கள்தான், தாய்மார்கள்தான் பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் என்பதை பேசுவதற்காக அப்துல் வாஹித் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இச்சீர்மிகு பற்றிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எங்கள் மீது தாய்ப்பரிவு காட்டும் எங்கள் ஆசிரியர் தந்தை அவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னாடி தந்தை தான் குழந்தையை வளர்ப்பதில் பெரிதும் பங்கு கொள்கிறார் என்ற வாதத்தை ஆரம்பித்தார்கள். எங்கள் அணிக்காரங்க பேச்சு ஃபுல்லாக காப்பி என்று சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு சிரமப்படுறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் ஒவ்வொரு வீட்டிலையும் காலை நேரத்தில் பாருங்க போதும் ஒரு தாய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அணுகிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே, ஐயையோ. பெரியவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், அவனுக்கு பச்சை யூனிஃபார்ம். நடு பிள்ளைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வாரம் 6 நாள் 4க்கு ஒரு கலர் யூனிஃபார்ம். கடைக்குட்டிக்கு காலையில் ஒரு ட்ரெஸ், மதியானம் சாப்பிட்டு நேரம் போய் இன்னொரு ட்ரெஸ். அதுபோல உணவு தயாரிக்க வேண்டும், ரெட்டை ஜடை, ஒத்தைக்கு ஒத்தை ஜடை. இன்னொருத்திற்கு இப்படியே அனைவரையும் அனுப்பிய பிறகு தாயை பாருங்கள், அலங்கோலமாய் காட்சியளிப்பாள். இவ்வளவு கஷ்டம் எதற்கு நடுவர் அவர்களே? உங்களுக்கு தான் இது நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் வீட்லேயும் 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறேன், 3 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு. அசத் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைகள் படிக்குது. நடுவர் அவர்களே, காற்றுக்கும் மொழி உண்டு, காற்றுக்கும் மொழி உண்டு, கடலுக்கும் மொழி உண்டு, உடலுக்கும் மொழி உண்டு. அதை அனைவருக்கும் விளங்குவதில்லை. அதுபோலத்தான் மழலைக்கும் மொழி உண்டு. அதை தாயை தவிர வேறு யாருக்கும் புரிவதில்லை, புரியவும் புரியாது. ஒரு குழந்தை பசியை கூறவும் அழுகிறது, தாகத்தை சொல்லவும் அழுகிறது, எறும்பு கடித்தனாலும் அழுகிறது, வயிற்று வலிக்கும் மறைகிறது. இது எல்லாம் காதில் விழுகிறது. ஆனால் அழுத்தம் உணர்ந்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடிகிறது. நடுவர்களே, ஒரு கவிஞன் சொல்வான், ஒரு மனிதன் தன் உடலை பிறர் உண்ண விரும்புவானா? நிச்சயமாக இல்லை. அப்படியே தின்னா ஒரு காட்டேரியா தான் இருப்பான். அல்லாவின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும்போது தாயுடைய வயிற்றிலிருந்து உணவை சாப்பிடுகிறது. இது போன்ற அற்புதத்தை அல்லாவால் தான் உருவாக்க முடியும்.
நடுவர்களே, எதிரணியினர் பிறந்த பின் வளர்ப்பை பற்றி பேசுகிறார்கள். வயிற்றுக்குள்ளேயே 40 நாட்களுக்கு ஒரு வடிவத்தை வல்ல அல்லாஹ் தாயின் மூலம் வளர்க்கிறான். அந்த தியாகத்திற்கு எதை ஈடாக சொல்ல முடியும், செய்ய முடியும்? நடுவர்களே, தந்தை என்ற வார்த்தை 75 தடவை வருகிறது என்று பெருமையாக சொன்னார். நான் கேட்கிறேன், தாய் என்ற பொருள் தரும் சொல் 81 இடத்தில் திருக்குறானில் வருகிறது. இது எதிரணியினருக்கு தெரியுமா? எத்தனை தடவை வருவது முக்கியமில்லை. ஏனென்றால் ஷைத்தான் என்ற வார்த்தை கூட 88 தடவை வருகிறது. அப்படித்தான் சிறப்படைந்தவனாய் இவ்வளவேன். ஷையு என்றால் அது சாதாரணமான பொருள் என்று அர்த்தம். அந்த வார்த்தை போல எத்தனை தடவை வருதா தெரியுமா நடுவர்களே? 284 தடவை. எத்தனை தடவை? 284 தடவை. நடுவர்களே, ஒரு வரலாற்றை சொல்லி என் வாதத்தை நிறைவு கொண்டு வருகிறேன். நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட தியாகி. உயிரை பலியிட போவதாக தந்தை கேட்டபோது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு எந்த வயதில் எந்த நிலையில் பிரிந்தார்கள் சொல்லுங்கள் நடுவர்களே? பால்குடி பருவத்தில் தானே. அப்போது அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அன்னை ஹாஜிரா அம்மையார் தானே எவ்வளவு ஒழுக்கமாக வளர்க்க ஒரு தாயால் முடியாத வளர்ப்பா? நடுவர்களே, நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர் எவ்வளவு பக்குவமான நபி. அவர்களை வளர்த்து ஆளாக்கியது யார்? அவர்களின் அன்னை மரியம் அலைஹிவஸல்லம் என்ற ஒரு தாய் தானே. எவனோ வாட்ஸ்அப்பில் தாயை மாடு வைக்க கூப்பிட்டானா, அதை போய் இங்கே சொல்கிறாங்க, எது நினைக்காராங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் விட சொன்னான் இறைவன். அத்தோடு விட்டானா? மறுபடியும் மூசாவின் தாயையே பால் கொடுக்கும்படி செய்தானே. இறைவன் செவிலி தாயாக மீண்டும் தாயையும் சேயையும் ஃப்ரௌனின் மாளிகையில் சேர்ந்தானே. இதற்கே வேறு பெண் கிடைக்காதா? நடுவர்களே, தாய்தான் இறைவனது சாய்ஸும் கூட என்பதை உணர்த்துகிறது இந்த நிகழ்ச்சி. உண்மைக்கு தீர்ப்பளியுங்கள், நன்மைக்கு வாய்ப்பளியுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். அடுத்தது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மண்டலத்தினுடைய சேர்மன் ஜனாபா எஸ் ஹதீஜா இக்லாம் ஃபாசிலா அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் மஹிதுன் அப்துல் காதிர் உஸ்மானி ஹசரத் அவர்களுடைய தாயார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். குலு தக்பீர், அல்லாஹு அக்பர். அப்படி திரும்பிங்க தெரியுமா? அதே போல் நம்முடைய சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர், மேனாள் வரலாற்றுத்துறை பேராசிரியை டாக்டர் ஏ ஷாக்கிர்தா பேகம் எம்ஏ எம்ஃபில் அவர்களுக்கு ஹசரத் அவர்களுடைய தாயார் அவர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். குலு தக்பீர். அடுத்ததாக நம்முடைய எம்ஏ நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறையினுடைய உதவி பேராசிரியர் ஜனாப் எம் ஷாஹுல் அமீத் எம்ஏ பிஎட் பிஹெச்டி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். குலு தக்பீர். அடுத்ததாக நம்முடைய திமுக நெல்லை மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் சகோதரர் ஹாஜி டிஎஸ்எம்ஓ பாதுஷா டிசிஏ அவர்களுக்கு அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். குலு தக்பீர். நம்முடைய டிஎஸ்எம்ஓ பாதுஷா அவர்கள் டிஎஸ்எம்ஓ பாதுஷா ஹசரத் அவங்க 7 வருஷம்
அரபு கல்லூரியில் ஓதி பட்டம் வாங்கின அல்தாஃபி ஆலிம் ஷா. அது ஊரில் எல்லாத்துக்கும் தெரியல. ஹஜ்ரத் அவங்க ஆலிம். அல்ஹம்துலில்லாஹ். பட்டிமன்றம் தொடர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நிறைவாக அஃப்ரா பின்த் ஹசன் முஹீதீன் அவர்கள் ஆண்கள்தான் என்பதை பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தின் காணிக்கையாக சலாம் கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உம்மத்திற்கு தந்தை போன்ற நபியை கொடுத்த இறைவனை போற்றி தந்தையில் இடத்திலிருந்து எமக்கு கற்றுக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஸலவாத்தை ஓதி துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரிகாரங்க பேசாம பட்டிமன்றத்தை பேசுவதை விட்டு சிறுகதை புனைக்கதை எழுதினான். அதில் சாகித்ய அகாடமி விருதை வாங்கிடுவாங்க போல ஆளுக்கு ஒரு 3-4 கதையை சொல்றாங்க. நடுவர் அவர்களே, குழந்தையின் வளர்ப்பில் தந்தையின் பங்களிப்பே மறந்துவிட்டு பேசுறாங்க. தந்தை என்பவர் கசப்பு மருந்து போன்றவர். தற்போது அவர் சொல் கசக்கும், பிறகு நமது வாழ்க்கை இனிக்கும். நடுவர் அவர்களே, ஒரு கவிஞன் எழுதுகிறான், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தை உன் அன்பின் முன்னே முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்போ, தந்தை உன் அன்பின் பின்னே பின்னே. என்ன அருமையான வரிகள்! தாயின் தாலாட்டுகள் தந்தையின் அன்புக்கு அடுத்துதானே என்கிறான். தாலாட்டுகள் தாய் படித்தால் தற்போதைய குழந்தைகளுக்கு பிடிப்பதில்லை. ஆராரோ ஆரீராரோ என் கண்ணே நீ கண்குரங்கு, சாரி நடுவர் அவர்களே, கண்ணுரங்கு என்று தாய் ராகமாக பாடுவாளோ அதை கேட்க முடியாத இதற்கு பயந்து பல பிள்ளைகள் முன்பே தூங்கிடுவார்கள். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தேன். ஒரு மலையாள தாய் கேரளத்து தாய் பைத் பாடி குழந்தையை தூங்க வைக்க பார்க்கிறாய். குழந்தை கதறி கதறி அழுகிறது. உடனே பாடுவதை பைத் படிப்பதை நிறுத்திவிட்டு எங்கம்மா ஜிம்கி கம்மல், எங்க பெண் தொட்டுட்டு போய் இப்படி பாட ஆரம்பித்தவுடன் குழந்தையை அழுகையை நிறுத்துகிறது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை ரவுடி பேபி பாடலை பாட சொல்லி ரசிப்பது தாய்மார்கள் தானே. பிள்ளைகளுக்கு நடிகைகளை போன்று தலை சீவி தலையில் 8 வழி சாலை போடும் தாய்மார்கள் தானே. நடுவர் அவர்களே, நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனின் திருப்தியின் தந்தை திருப்தியின் உள்ளது. இதன் பொருள் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இறைவன் நல்லதே திருப்தி கொள்வான், கெட்டதை செய்தால் கோபம் கொள்வான். இது போன்றுதான் ஒரு தந்தை நல்லதே விரும்புவார் என்று விளங்குகிறது. நடுவர் அவர்களே, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபியிடம் வந்தார். நபியே, என் மனைவியை தந்தை தலாக் விட சொல்கிறார். நான் என் தந்தையின் பேச்சை கேட்பதா வேண்டாமா? என் மனைவி எனக்கு மிகவும் பிரியமானவள், வைத்துக்கொள்வதா என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தந்தை என்பவர் சுவனத்தின் நடுகதவு, அதை பாதுகாப்பதும் வீணாக்குவதும் உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தந்தைக்கு தன் பிள்ளை மீதுள்ள அக்கறை அவன் வளர்ந்து பெரியவனாகி திருமணம் முடித்த பிறகு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். நடுவர் அவர்களே, எனக்கு இங்கு ஒரு வரலாறு தோன்றுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். அங்கு ஒரு மருமகள் மட்டும் இருக்கிறார். அவரிடம் உபசரிப்பு சரியில்லை, அவள் நல்ல பெண்ணாக தெரியவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு செல்லும் போது சொல்கிறார்கள், என் மகன் இஸ்மாயில் வந்தால் வீட்டு வாசல் சரியில்லை, அது மாற்றுமாறு சொல்லுங்கள் என்றார்கள். இஸ்மாயில் நபி வீட்டிற்கு வந்தவுடன் நடந்து தன் மனைவி சொன்னவுடன் மனைவியை தலாக் சொன்னார்கள். நடுவர் அவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயின் மூலம் வளர்ந்தார்கள் என்ற சொன்ன எதிரிடம்தான் இந்த சம்பவத்தை நான் வினாவாக்கி செல்கின்றேன். நடுவர் அவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை மகனிடம் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அவரை மகன் ஹதீஸை மறுத்து பேசுகிறார். உடனே ஹதீஸை மறுத்து பேசும் இடத்தில் இனி எனக்கு என்ன பேச்சு என்று கூறிவிட்டு தன் ஆயுள் வரை மகனோடு பேசாமல் இருந்த தந்தைகள் தான் குழந்தையை சரியாக வளர்க்க முடியுமே தவிர பரிவு காட்டும் செல்லும் கொடுக்கும் தாய் அல்ல. நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு பொறுப்பான தந்தை தானே. தந்தையின் பங்களிப்பே மறந்து விடாதீர்கள். தன்னையும் கவனித்து தன் குடும்பங்கள் மகள்களையும் கவனித்து பெரும் பங்காற்றும் தந்தை சமுதாயத்தில் நன்றி கூறியவர்கள். அவர் பங்குதான் குழந்தை வரப்பில் பெரும் பங்கு பெரும் பங்கு பெரும் பங்கு என்று தீர்ப்பு அளிக்குமாறு என் வார்த்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் ஜாமியுல் அக்பர் பள்ளிவாசலினுடைய இமாம் சகோதரர் அலி சித்திக் அன்வாரி ஹசரத் அவர்களுக்கு ஷேக் அப்துல் காதிர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். குலு தக்பீர். அதே போல்
நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அப்துல் காதிர் ஹசரத் அவர்களுக்கு அலி சித்திக் அன்வாரி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். குலு தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஹசரத் அவங்க சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையாக பேசுனாங்க பிள்ளைகளை. அதில் சுலைமான்லேருந்து கடைசியாக பேசின அப்துல் அஃப்ரா வரைக்கும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. இப்போ யார் இதில் குழந்தைகளை வளர்க்குறதுல ரொம்ப அதுக்குள்ளே முடிச்சிடும் கவலைப்படாது. இது பட்டிமன்றத்தினுடைய பல்சுவை மன்றம். பொன்னாடை இடையில போத்துவோம், எல்லாரையும் வரவேற்போம், எல்லாமே நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நிறைவானது. இப்போ இவங்க நிறைய செய்திகளை சொன்னாங்க. ஒரு காலம் இருந்துட்டு பிள்ளைகளை தூங்க வைக்கிற தாய்மார்கள் எப்படி இப்போ தொட்டில் ஆட்டுவாங்கன்னா புகழும் துதியும் லில்லாஹி, புகழும் சலவா தன்னபிக்கு மிகவாய் நாங்கள் சொல்லுகின்றோம். நூறுல் ஐனே ஹில்ர் வருவீர், என் கண்மணியே நீ தூங்குன்னு ஆட்டுவாங்க. இன்றைக்கி என்னாச்சு, பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்துறாரு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அடுத்து கத்திரிக்காய் குடையில் தூங்க வாய்க்கு நமக்கு தெரியல, ஒரே அந்த பாட்டு தான். ஓடி ஓடி எங்கே போனாலும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி தான். முன்னாடி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஒருவன் என்று அவன் தூதர் நபி என்று இரண்டும் நம் கண்மணிகள் என்று விளங்கி கொள்ளு அப்படின்னு தொட்டில் ஆட்டினாங்க. இந்த பிள்ளை சொல்லிச்சுல ஜிமிக்கி கம்மல்னு பிள்ளைகள் பாட்டு படிக்குதுவோ அப்படின்னு. இப்போ காலையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாய்மார்கள் அனுப்புகிறாங்க. ஒருத்தன் ஸ்கூலுக்கு வெள்ளை கலர் சாக்ஸ் ஒன்று, கருப்பு கலர் சாக்ஸ் ஒன்று போட்டுட்டு போனானா. ஸ்கூலில் உடனே ஃபோன் பண்ணி, என்னங்க நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் அவங்க அம்மா பேசுகிறேன். என்னங்க பிள்ளை ஒரு காலில் ஒரு சாக்ஸ் இன்னொரு காலில், அதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது, அதே போல் ஒரு செட்டு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அவசரம். ஒரு காலத்தில் நிலாவை பார்த்து சோறு விட்டினாங்க, பிஸ்மி சொல்லி சோறு விட்டா. இப்போ உருண்டை தின்னம்லன்னு திணிச்சு அவன் வாயில் போகிற சொல்ல மூக்கு வழியாக போயிடுது. அப்படி அட்டகாசம். காலையிலலாம் எந்த தாய்மார்களும் காலையில் 5 மணிக்கே சுபு தொழுத உடனே வெளியில் மாவுக்காரி வராங்களாம் பார்க்குறது. அவ்வளோ அவசரம். நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்த்தா எப்படி காலையில் எஞ்சிக்க முடியும்? ஒரு பொம்பளை என்ன செஞ்சாலாம், டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாலாம். பார்த்துக்கிட்டே பழைய கொசுபர்த்தி, இந்த டாட்டா ஐஸ் தெரியுமா, இப்படி கொளுத்துறது, முறுக்கு ஒரு தட்டில் வச்சுருக்கு, அதை எடுத்து அப்படி கடிச்சிக்கிட்டு, என்னடா இது முறுக்கு, தேங்காய் பால் முறுக்குன்னு சொன்னான், இப்படி கசக்குது அப்படின்னு. அப்போ மாப்பிள்ளை சொன்னானா, வாந்தியில் நீ திங்கிற தேங்காய் பால் முறுக்கா கொசுபத்தின்னு சொன்னானா. அப்படி ஒரு பொம்பளை துவாவில் அந்த முசல்லாவே கிப்லா நோக்கி போட்டுட்டு சலாம் கொடுக்குச்சுல டிவி, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அருவி போட்டாம்பா, விளங்குமா? ஒரு பொம்பளை அருவி பாஸ் ஆகணும் துவா செய்கிறா. என்ன இலவசியா, நம்ம வீட்லேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த அளவுக்கு டிவி சீரியலில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப்பு. இவங்க ஆண்கள் தான் உழைத்து பிள்ளைகளை பெரிய ஆளை அளக்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம். 2 பேருமே நல்லா பேசியிருக்கிறாங்க. நாம் இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். இங்கு பெற்றோருக்கு 2 பேருக்கும் பங்கு இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பையன் போகிறான், தலையில் அந்த சந்தூக்கு மாதிரி என்னமோ வச்சுருக்கிறான். என்னான்னு பார்த்தா முடி ஒரு மாதிரியை வெட்டிட்டு போகிறான். டவுசரை ஃபேண்டை கீழே இறக்கி போட்டிருக்கான். சுஜூதில் தொழுவுறான், பள்ளியாசலில் முன்னாடி நின்று தொழுவுறவனுக்கு உலகமே தெரிகிற அளவுக்கு அவன் வயிறு இடுப்பு எல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு லோஹிப்பு ஃபேண்டை போட்டுக்கிட்டு தொழுவது, இதெல்லாம் கூடாது. அப்படி ஸ்டைலின் பேரில் அசிங்கங்கள் எல்லாம் அனாச்சாரங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும் யூதர்களை பின்பற்றுவார்கள். இன்றைக்கி முடியை குறைச்சிட்டு வெட்டுறது, கோடு போடுறது, ரோடு போடுறது, இதெல்லாம் நாம் தான் கண்டிக்கணும் பிள்ளைகள் வளரும் பொழுது. அதே போல் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் எங்கே குரான் கற்றுக்கணும் அதை நாம் முடிவு பண்ணணும். குரானை ஒழுவு இல்லாமல் தொடலான்னு சொல்கிறான், யாரா சுத்தம் இல்லைனா நீ தொடலான்னு சொல்கிறான். அந்த இடத்துல நம்ம ஓத வைக்கலாமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். குரானை ஒழுவோடு தொடரக்கூடிய நல்ல அகீதாக்கள் உள்ள மதரசாக்களிலே நாம் படிக்க வைக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னை பற்றி கற்றுக் கொடுங்கள்.
என்னுடைய குடும்பத்தின் பிரியத்தை பற்றி கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது சொன்னார்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். முதல்ல என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியின் பிரியம்தான் நம் உயிராக இருக்க வேண்டும், நபியின் குடும்பத்தை பிரியப்பட வேண்டும். மூன்றாவதாகத்தான் சொன்னார்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் மிகப்பெரிய அவுலியாவாக ஆகுவதற்கு, இறைநேசராக ஆகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தாய்க்கு ஒரு நாள் நான் தண்ணீர் எடுத்து கொடுத்தேன், அவர்கள் தூங்கி விட்டார்கள். அது இடையில எஞ்சி பார்த்தாங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்போ துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மகனை நீ விலாயத்துள்ள பிள்ளையாக ஆக்குவாயாக அப்படின்னு தாய் துவா செஞ்சாங்க. அப்போ இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தாய் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய தாய்மார்களுடைய போக்கு அது வித்தியாசமாக இருக்கிறது. தாய் நினைத்தால்தான் ஒரு பிள்ளையை பக்குவமாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளோடு அதிகமாக செலவழிப்பவர்கள் தந்தை அல்ல, தாய் தான். தந்தை அதற்கு நிகரான அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்றாலும் பெருமானார் சொன்னார்கள், தாயின் காலடியில் சொர்க்கம். பெருமானார்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நான் யாருக்கு நான் சங்கைப்படுத்துவது? உன்னுடைய உம்மாவிற்கு சங்கைப்படுத்து. முதல் உஸ்தாத் யார் தான்? நம்முடைய தாய் தான் என்பதை சொல்லிக்கொண்டு, பிள்ளைகள் வளர்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியவர்கள், கவனம் செலுத்துபவர்கள் பெண்கள் தான் என்பதை சொல்லிக்கொள்வேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க, எப்படியெல்லாம் நடக்கணும் பழகணும். யாராவது நம்மள்கிட்ட பேசும் பொழுது நம்மள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எங்கே தொடுறாங்க, எப்படி நடக்கிறாங்க என்பதை நாம் உடையை, ஆடை, கலாச்சாரம், பார்வையை எப்படி வேண்டும், பெரியவங்க வந்தால் எழுந்திருச்சு நிற்கணும். இந்த கண்ணியத்தை, அதவை தாய் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வளரும் காலத்தில் தவறாக வழி கெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதவை கற்றுக் கொடுப்பது தான் சிறந்த செல்வம். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுப்பதிலே உயர்ந்தது என்ன தெரியுமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது. ஒழுக்கம்தான் சிறந்தது. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மதரசாக்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, குழந்தை வளர்ப்பிலே பெரிதும் பங்காற்றுபவர்கள் பெண்கள் தான் என்பதை தீர்ப்பாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அமர்வு இஷா தொழுகைக்காக இடைவெளி கொடுக்கப்படுகிறது.